chapter 16, beginning from verse 19 to 31. லூக்காவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 இருந்து 31 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 16 19 இருந்து 31. Luke 16, beginning from verse 19 to 31. Shall we start reading? There was a rich man. Abraham replied, they have Moses and the prophets. Let them listen to them. No, Father Abraham, he said, but if someone from the dead goes to them, they will repent. He said to him, if they do not listen to Moses and the prophets, they will not be convinced, even if someone rises from the dead. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Our Lord Jesus Christ was the greatest teacher. He taught great things about the kingdom of heaven using earthly things as an example. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மிக சிறந்த ஒரு போதகர். பரலோகத்தின் ரகசியங்களை, ராஜ்யத்தின் ரகசியங்களை உவமைகளாக பூமிக்குரிய காரியங்களை வைத்து அந்த சத்தியங்களை எளிதாக நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு அவர் பிரசங்கித்திருக்கிறார். But when we read this particular incident, it's not a parable, it's a real story or incident that happened. நம்ம இதை வாசிக்கும் பொழுது இது ஒரு உவமை அல்ல, இது உண்மையாக நடந்த ஒரு காரியமாக இயேசு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். Here in this particular story, the person's name is mentioned. இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. There was a rich man who lived in his all luxury. ஒரு ஐஸ்வர்யவானாக ஒரு மனிதன் இருந்தான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யமான இருந்தபடினால உல்லாசமாக சுகபோகத்தோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். He lived with all pleasures and enjoyment in his life. He was the palace. அவன் மாளிகையிலே தன்னுடைய வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மாளிகைக்கு எதிராக, வீட்டிற்கு எதிராக வாசற்படியிலே லாசர் என்று சொல்லி ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவனுடைய வாசற்படியில ஒரு பிச்சைக்காரன். Lazarus means in Hebrew Eliezer. The meaning is Eliezer. Lazarus was a beggar man. He was begging on the doorstep. நம்ம வசனமா போகிறோம். 20வது வசனத்தை பார்க்கலாம். நம்ம 20வது வசனத்தை வாசிக்கலாம். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வரனுடைய வாசலிலே கிடந்து அவனுடைய மேய்ச்சிலிருந்து குடிக்கிறதினாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் அவன் வந்து அவன் பற்களை நக்கிட்டு. The scripture says Lazarus was a beggar. Somebody carried him and laid this beggar at the front of the gate of the rich man's house. The Lazarus was so weak, he was not able to get up. He was waiting that some food will fall from the rich man's table. He was so weak, even he could not drive away the dogs that was licking his sores. இந்த லாசரு ஒரு பிச்சைக்காரனாக இருந்தான். அந்த ஐஸ்வர்யனுடைய மேஜிலிருந்து விழுகிற
துண்டியாவது நமக்கு கிடைக்குமா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு பிச்சைக்காரனாக இருந்தான். சரீரத்துல பலவீனமாக இருந்தான், பொருட்கள் நிறைந்தவனாக இருந்தான். அவன் அவ்வளவு பலவீனமாக இருந்திருக்கிறான். எப்படி என்றால், நாய்கள் நக்கின்று அந்த நாயை ஓட்டுவதற்கு விரட்டுவதற்கு கூட அவனுக்குள் பலன் இல்லாமல் அவன் அந்த வாசல் அறையிலே படுத்திருக்கிறதை நாம் இந்த கதை காண்பிக்கிறது. The title today is The Life Now and the Life After. இந்த நாளுடைய செய்தியுடைய தலைப்பு, இப்போ வாழ்கிற வாழ்க்கை, வரப்போகிற வாழ்க்கை. எழுதிக்கலாமா தலைப்பு? இப்போ இருக்கிற வாழ்க்கை, வரப்போகிற வாழ்க்கை. The now life and the after life. Verse 22, 22வது வசனம் படிக்கலாமா? பின்பாக தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். The time came, both the beggar and the rich man died. காலம் வந்தது, அந்த பிச்சைக்காரன் மரித்து போனான், அந்த ஐஸ்வர்யவானும் மரித்து போனான். அந்த வசனம், அந்த லைன்ல அண்டர்லைன் பண்ணுங்க. The time came. Hallelujah. Hallelujah. Under heaven there is a time for everything. Ecclesiastes chapter 3 says there is a time to build, there is time to destroy. There is a time to be born and there time to die. அந்த உன்னத பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றுக்கும் வானத்தின் கீழே காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், கட்ட ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், அன்பு கூறுக ஒரு காலம், பிரித்திருக்கிற ஒரு காலம் என்று சொல்லி காலத்தை குறித்து வேதம் பேசுகிறது. But this particular scripture, when we take it, the time came that both of them died. காலம் வந்தது, சமயம் வந்தபோது ரெண்டு பேரும் மரித்து போனார்கள். Hallelujah. Hallelujah. The rich man, even though he was living in all his luxury, he did not know the time of his departure. அந்த ஐஸ்வர்யவான் தன் பூமியில எல்லா விதமான உல்லாசத்தோடு சுகபோகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த மரணத்தின் காலம் அவன் அறியாதிருந்தான். Hallelujah. Hallelujah. No device has been discovered the time and the day of death. எந்த ஒரு மனுஷனாலும் எந்த ஒரு மெஷினாலும் மரணத்தின் நேரத்தின் காலத்தையும் என்ன பண்ண முடியாது, கணிக்க முடியாது, கூற முடியாது. All of us know our birth date, but all of us do not know or sure our expiry date. நாம் எல்லோரும் நம்முடைய பிறந்த நாளை நன்றாக அறிந்திருக்கிறோம், ஆனால் நாம் எப்பொழுது இந்த பூமியில விட்டு போக போகிறோம் என்பத நாளை தேவன் மாத்திரமே அறிந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. So death is the greatest enemy everybody is going to face one day, and we are going to be defeated by that foe. மரணம் என்று சொல்கிறது மனித குலத்துக்கு ஒரு பெரிய சத்துருவாக இருக்கிறது. அந்த சத்துருவால் நாம் எல்லோரும் ஒரு நாள் ஜெயிக்கப்பட போகிறோம். Hallelujah. But there is a day is going to come that Jesus is going to take away this death and throw into the hellfire. Hallelujah. Hallelujah. ஆனால் காலம் வரப்போகிறது, இயேசு ஆண்டவர் இந்த மரணத்தையும் பாதாளத்தையும் எடுத்து அக்கினி கடலில் போடுகிற ஒரு நாள் வரப்போகிறது. Hallelujah. So until that time death is going to do its work. அந்த நாள் வரைக்கும் மரணமானது செய்ய போகிற காரியத்தை ஒருவனாலும் தடுக்க முடியாது. Hallelujah. Hallelujah. Death is the reality all of us are going to face one day. மரணம் என்பது நாம் சந்திக்க போகிற ஒரு நிஜமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. Hallelujah. It doesn't matter how long you run, how far you run, how high and deep you run, you cannot escape death. You have to face death one day. மரணத்தை விட்டு எவ்வளவு தூரம் ஓடினாலும், உயரத்தில் ஓடினாலும், ஆழத்தில் ஓடினாலும் நாம் மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒரு நாள் நாம் மரணத்தை சந்தித்து ஆக வேண்டும். Hallelujah. Hallelujah. The time came, both of them died. காலம் வந்தது, ரெண்டு பேரும் மரித்து போனார்கள். Hallelujah. Hallelujah. What do you think about death? மரணத்துக்கு பின்பு என்ன நடக்க போகுது? உலகத்துல ஜனங்கள் நான்கு விதமாக விசுவாசிக்கிறார்கள். There are 4 myths the people believe what happens to a person when he dies. ஒரு மனிதன் மரித்து போனால் அந்த மரணத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுது என்று ஜனங்கள் எப்படி விசுவாசிக்கிறார்கள்? The first group believe that total annihilation. முதலாவது தரப்பார் என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, ஒரு மனுஷன் மரித்து போயிட்டா எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு மனுஷன் மரிச்சா எல்லாம் முடிந்து விட்டது. When he dies, everything is finished, everything is gone.
அது ஒரு தரப்பார் அதை விசுவாசிக்கிறார்கள். இரண்டாவது தரத்தார் எதை விசுவாசிக்கிறார்கள் என்றால், they believe, the second group believe that the thing called soul sleeping. Adventist people and the other group people, they believe that there is soul sleeping, your soul will be sleeping. இரண்டாவது தரத்தார் என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, மரணத்துக்கு அப்புறம் அந்த ஆத்மானது அப்படியே தூங்கினே இருக்குமா ரொம்ப வருஷம், அப்படி ஒருத்தர் விசுவாசிக்கிறார்கள். The third group believe that there is going to be incarnation. மூன்றாவது தரப்பினர் என்ன விசுவாசிக்கிறார்னா, மரித்த பிறகு மறுஜென்மம். இந்த வாழ்க்கையில நீ அவ்வளோ பண்ண, நீ இது அடுத்த ஜென்மத்தில் என்ன பறக்க போற? கழுதை தான் பறக்க போற. This life you did so much, next ஜென்மம் you're going to become like a donkey. நீங்கள் நீங்களா நல்லவங்க, நான் பக்கத்துல வந்து சொல்றேன். So many people believe that you're going to born again and again and again. Life is going to, it's a cycle. You're going to come like a donkey, cow, rat, mouse. இது போல அந்த வாழ்க்கை சுழற்சியில நாம் இருப்போம் என்று சொல்லி மூன்றாவது தரப்பினர் விசுவாசிக்கிறார்கள். The fourth group believe that purgatory. இவங்க எல்லாம் போயிட்டு அந்த இளைப்பாறுதல் இடத்துல மரித்த ஆத்மா இருக்கும். அந்த இடத்துல அவங்க இந்த பூமியில செஞ்ச எல்லா காரியத்துக்காக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். இங்க இருந்து ஜெபம் பண்ணும்போது காணிக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த ஜெபம், அந்த காணிக்கை இதெல்லாம் என்ன பண்ணும், அவங்கள அங்கிருந்து பரலோகத்துக்கு அப்படியே புஷ் பண்ணும் என்று அவங்க நம்புகிறார்கள். The fourth group people believe that the dead person's soul will be in a place called purgatory, and in that place he will get all the punishment for all the sins that he has committed in his life, and meanwhile the prayer will be done for that person. Good deeds, charity works will be done for that person, and this charity, these prayers will push that person from purgatory to heaven. Hallelujah. இதுதான் ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள். இதுதான் சில சபைகளிலும் போதிக்கப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது there is a life after death. ஆமென். வேதம் சொல்லுகிறது மரணத்துக்கு பின்பாக நிச்சயமாக ஒரு ஜீவன் உண்டு. ஹalleluya. ஹalleluya. There is a life after death. நாம் மரணத்துக்கு பின்பாக ஒரு ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக தெளிவாக சொல்லுகிறது. The time came, both of them died, and the rich man had a grand funeral. மரித்து அந்த ஐஸ்வர்யவான் மரித்து போய் விட்டார். அவருக்கு எப்படி நடந்திருக்கும் அடக்காராதனை? சூப்பரா நடந்திருக்கும். எல்லா ரெவரண்ட் வந்துருவாங்க. All the reverend might have come to tell the eulogy of this great man who died. Maybe they made a grave, the grave cemetery out of marble. அவருடைய கல்லறையானது பளிங்கு கல்லினால ஒருவேளை கட்டப்பட்டிருக்கலாம். நிறைய ரெவரண்ட்கள்லாம் வந்து அன்னைக்கு பேசியிருப்பாங்க. ஹalleluya, ஹalleluya. நிறைய பேர் வந்து இன்னைக்கு அழுது அவரை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. Many people might have come and they would have told that how great this man was. ஹalleluya, ஹalleluya. நம்ம ரிலேட்டிவ்ஸ் பாருங்க, மரிச்ச பிறகு எப்படி வந்து அழுவாங்க பாருங்க. உயிரோடு இருக்கும்போது அவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. மரிச்ச பிறகு எப்படி வந்து அழுவாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டேன், எவ்வளவா நான் அவனை நேசிச்சேன். ஆனா அவங்க வாழ்ந்திருக்கும் போது அவங்க கிட்ட பேசியே இருக்க மாட்டாங்க. Look at our relatives, when the people and the person is alive, they will not talk to them. They will not have love relationship with them. But when the person died, they will come and cry and say a lot of things. Hallelujah. I'm not telling about you, I'm telling about the other people. The poor man also died. The scripture says the angels of God came and carried him. Hallelujah. Hallelujah. The angels of God came and carried Lazarus and brought him to the Abraham's bosom, which is called paradise. பரதீசை என்று சொல்லுகிற அந்த ஆபிரகாம் வாசம் பண்ணுகிற இடத்துல தேவனுடைய தூதர்கள் லாசருவை எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹalleluya, hallelujah. Though this rich man was rich, angels did not come to carry him. This poor man was very poor. Angels of God came and carried him. Hallelujah, hallelujah. In the eternity, things will be reversed. வரப்போகிற அந்த நித்திய காலத்துல காரியங்கள் பின்பாக மாறி போகிவிடும். Hallelujah, hallelujah. The poor will be rich in heaven. The rich lived on the earth will be poor in heaven. Hallelujah.
It's not necessary that poor people will go to heaven. No, it's not like that. It's according to the judgment of God. Hallelujah. கர்த்தருடைய பிரமாணத்தின்படி அவர் நியாயந்தீர்க்கிறபடி காரியங்கள் நடக்கும். Hallelujah. 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். நம்ம எல்லாம் வேதத்தை பார்க்கலாம். In Hades where he was in torment. அவன் நரகத்திலே அக்கினி வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். Hallelujah. Hallelujah. In hell he was in torment. நரகத்திலே அவன் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். Hallelujah. நல்லா அவர் மரித்து போயாச்சு, நல்ல ஊர்வலம் போயாச்சு, கல்லறை எல்லாம் அடங்கியாச்சு, சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இங்க இவருடைய வாழ்க்கையில என்னவோ கண்டினியூஸா நடக்குது. Amen. His funeral service is over. The relatives went home and they carried on their own life on the earth. But something that is continued to happen in this rich man's life. What is that? In hell he was in torment. நரகத்திலே அவன் அக்கினியிலே இருந்து என்ன செய்கிறான்? கதறுகிறான். Hallelujah. Hallelujah. நல்லா அந்த வசனத்தை விட்டு பாருங்க. Amen. He was fully conscious in hell. நரகத்திலே அவன் முழு தெளிவுள்ளவனாக எல்லா காரியங்களையும் அறிந்தவனாக நாம் அங்க காணப்படுகிறான். Hallelujah. He can see Abraham and Lazarus. He can feel the pain and the fire that is tormenting him, and he is talking to Abraham and he could listen what Abraham is telling him. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த நரகத்திலே அவனுக்கு முழு சிந்தையோடு கூட நல்ல தெளிவாக இருக்கிறான். காரியங்களை பார்க்க முடிகிறது, அவன் காரியங்களை கேட்க முடிகிறது, காரியங்களை உணர முடிகிறது. ஆபிரகாமோடு பேசுகிறான், ஆபிரகாம் அவனோடு பேசுகிறதையும் அவன் கேட்கிறான். Hallelujah. Our body is a tent of me. நமது சரீரம் என்பது ஒரு கூடாரமாக இருக்கிறது. ஆமென். இந்த சரீரம் என்பது நம்முடைய நாம் தங்கியிருக்கிற நிரந்தரமான அல்ல, தற்காலிகமான ஒரு கூடாரம். இதற்குள்ள இருக்கிறது யாரு? நான் நீன்னு சொல்றேன் இல்லையா, நம்முடைய ஆத்மாவாக இருக்கிறது. Hallelujah. Our body is a tent where the real person is living. Amen. நம்ம மரணத்தின் போது இந்த சரீரமானது மண்ணுக்கு திரும்பிவிடும், நாம் தேவனிடத்திலே திரும்புவோம். Hallelujah. When the death comes, the body will return to the earth and the inner man, the soul, will return to God. Hallelujah. Hallelujah. Now this rich man landed up in hell. இந்த ஐஸ்வர்யவானோ நரகத்திலே போய் அவன் வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் இப்படியாக கேட்கிறான் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமே, தகப்பன் ஆபிரகாமே. Hallelujah. தகப்பன் ஆபிரகாமே. Father Abraham. Father Abraham lived 4,000 years ago. Amen. When the people goes into the eternal state, they will know all things. அந்த நித்தியத்தின் உலகத்திற்குள்ளாக ஒரு மனிதனோ மனுஷியோ போய்விட்டால் அவர்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாம் வெளியரங்கமாகவும் நிர்வாணமாகவும் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. அவன் பூமியில வாழ்ந்திருந்த போது ஆபிரகாமை கேள்விப்பட்டு இருக்கிறான், ஆனால் இப்பொழுது ஆபிரகாமை நேரடியாக பார்க்கிறான். Hallelujah. Hallelujah. பவுல் சொல்லுகிறார், நிறைவானது வருகிற பொழுது குறைவானது எல்லாம் மறைந்து போய்விடும். Hallelujah. When the fullness come, all that is in part is to disappear, the word of God says. அவன் அந்த உலகத்திலே, அந்த நித்திய உலகத்திலே, ஆவிக்குரிய மண்டலத்திலே போகும் பொழுது அவனுக்கு எல்லாம் தெளிவாக தெரிகிறது. அநேக ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த நம்முடைய தகப்பன் ஆபிரகாம் அதோ இருக்கிறார், வாசற்படியிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த அந்த பிச்சை காரணம் அவனுடைய மடியில இருக்கிறார் என்பதை தெளிவாக அவனால் பார்க்க முடியும். Hallelujah. He can see the father Abraham, the father of the Jews, the father of faith, sitting there, and also the man who was begging at his house door, Lazarus, was at his bosom, and he's surprised and he's called Father Abraham. The Jews believes that because they come through Abraham genealogically, genetically, they will automatically go to heaven. யூதர்கள் இப்படியாய் விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வந்தபடினால
ஆபிரகாம் ரத்தத்திலும் மாம்சத்திலும் அவர்கள் சொந்தம் கொண்டபடினால அவர்கள் மரித்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பரலோகம் போயிடும் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அல்லேலூயா. நம்மள அநேக பேர் அப்படிதான் விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து விட்டேன், அதனால நான் ஆட்டோமேட்டிக்கா ஹெவன் போயிடுவேன். எங்க அப்பா பாஸ்டர், அதனால நான் பரலோகம் ஈஸியா நேரா போயிடுவேன். நான் என்னுடைய தாத்தா பிஷப்பா இருந்தார், அதனால நான் நேரா போயிடுவேன். முடியவே முடியாது. Because I am born in a Christian family, I will go straight to heaven. Because my father is a pastor, my grandfather was a bishop, I will go to heaven. Not possible. You got to have a personal encounter with the Lord Jesus Christ. You got to have a personal encounter with the Lord Jesus Christ and be saved. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே நீங்கள் பரலோகம் செல்ல முடியும். ஹalleluya. Hallelujah. Because Jesus is the way, the truth and the life. No one else can come to the Father except through Jesus Christ. அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறார். அவரே அல்லாமல் பிதாவின் அண்டையில் ஒருவனும் வர முடியாது. Hallelujah. 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 So the rich man thought that because I came through Abraham and my nation is Hebrew nation, I'm a Jew, he thought that he will go to heaven, but unfortunately he landed in a different place. அந்த ஐஸ்வர்யவான் நினைத்துக் கொண்டான், நான் யூதனாக இருக்கிறபடினாலே, ஆபிரகாம் எனக்கு தகப்பனாக இருக்கிறபடினாலே நிச்சயமாக நான் பரலோகம் போய்விடுவேன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் கண் விழித்து பார்த்த பொழுது அவன் இருந்த இடம் மாற்றான ஒரு இடம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பார்த்து கேட்கிறான், தகப்பனாகிய ஆபிரகாமே, என் மேல் இரக்கமாயிரும். என்னுடைய சொல்லுங்க படிங்க. நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவில் குளிரப்படும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டார். Hallelujah. Even after that, reaching that place, the master attitude did not leave this man. அந்த பொல்லாத இடத்தில் அவன் சேர்ந்த பிறகும் அந்த ஆளுகிற, மற்றவர்களை அடக்கி ஆளுகிற அந்த தன்மை இன்னும் மாறாமல் அவனுக்கு இருந்தது. ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லுவதை விட்டுவிட்டு, ஆண்டவரே அவனை அனுப்புங்க, அவன் நாக்குல தண்ணி போடட்டும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. 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 verse 25. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடைக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். But Abraham replied, Son, remember that in your lifetime you received good things, while Lazarus received bad things, but now he is comforted here and you are in agony. அவன வசனத்துல நம்ம தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாம் பரலோகம் போயிடுறாங்க, ஐஸ்வர்யவன் எல்லாம் நரகம் போயிடுறாங்க. Don't misunderstand that all the rich people, they're enjoying their life, they will go to hell. All the poor people who are suffering, they will go to heaven. Don't misunderstand. What is the truth is, to whom much is given, much will be required. எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேள்வி கேட்கப்படும். அல்லேலூயா. 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 There has been much has been given to you and me. உங்களுக்கும் எனக்கும் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன ஆண்டவர் கொடுத்துக்கிறார் உங்களுக்கு? சம்பளமே வரல, எப்படி நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? அல்லேலூயா. I did not receive the salary. How you are asking, brother? Amen. God has given you salvation. Amen. God has given you the ministry of reconciliation. Hallelujah. ஆண்டவர் என்கிட்ட என்னங்க கொடுத்திருக்கார்? ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷம் செய்வதற்கான அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நீங்கள் நிற்கும்படிக்கு உங்களுடைய பெயர் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. You have been predestined and chosen so that you may stand in the presence of the sanctified. Amen. அது மாத்திரமல்லாமல் அநேகருக்கு தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தாளந்துகள் வரங்கள் எல்லாம் எதுக்காக? மற்றவர்களை முன்னுக்கு கொண்டு வருவதற்காக. ஆமென்.
மற்றவர்களை பலப்படுத்துவதற்காக, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக. Hallelujah. All these gifts and talent has been given to you to build one another. Amen. Amen. Hallelujah. To build one another. Hallelujah. This gift, the talent that God has placed within you, it's not to use for yourself, but to use for others. Amen. Amen. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கு அல்ல, மற்றவர்களை ரட்சிப்பதற்கு. நீங்கள் சுகப்பட்டிருப்பது சுகப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பதற்கு அல்ல, மற்றவர்களை சுகப்படுத்துவதற்கு. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது விடுதலையாக்கப்பட்டவர்களாக என்ஜாய் பண்ணுவதற்கு அல்ல, கட்டப்பட்டவர்களை விடுதலைக்குள்ளாக நடத்துவதற்கு. Hallelujah. Hallelujah. You have been saved not to remain saved. You have been saved to save others. You are healed not to remain healed. You have been healed to heal others. You have been delivered from many things, not to remain and enjoy your freedom, but to liberate others. Hallelujah. Hallelujah. So இந்த ஐஸ்வர்யனாக இருந்தோம். அந்த பிச்சைக்காரன் வீட்டுல இருக்கிறான், அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட அவனால என்ன பண்ண மாட்டேன், கொடுப்பதற்கு அவனுக்கு இரக்கம் இல்லை. Hallelujah. Hallelujah. Though he was rich, he was not willing to give, not love, showing the love, compassion to the man who was dying at his doorsteps. Hallelujah. Are you following? Jesus says that love your neighbor as you love yourself. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் சகோதரனிடத்தில் நீங்க என்னங்க பண்ணுங்க, அன்பு கூறுங்க. Hallelujah. Hallelujah. He failed to do that. He failed to do that. Verse 26 says that அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகும், அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றார். And beside all this, between us and you a great chasm has been set in place, so that those who want to go from here to you cannot, nor can anyone cross over from there to us. அந்த பெரும் பிளவு அண்டர்லைன் பண்ணீங்க பைபிள்ல. chasm, just underline that. Amen. அவன் கேக்குறான், ஆண்டவரே தகப்பனாகிய ஆபிரகாமே, இந்த அக்கினி ஜுவாலை அவ்வளவு கொடிதாக இருக்கிறது, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த லாசருவை அனுப்புங்க, ஒரு சொட்டு தண்ணீராவது என் நாக்கில படும்படிக்கு அவனை அனுப்புங்க என்று சொல்லி அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை கெஞ்சி கேட்கிறான். The rich man plead to Abraham, Father Abraham, please send this Lazarus to put a drop of water on my tongue, because this fire is tormenting me. Hallelujah. 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 Abraham said, there is nobody can come from here to there, not there to here. நீ அந்த இடத்திலிருந்து இங்க வராதபடிக்கு, இங்கிருந்து அங்க போகாதபடிக்கு நமக்கு மத்தியில ஒரு பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. When Adam sinned, when Adam fell from the grace of God, the chasm was created on this earth. தேவனுக்கு மனிதன் கீழ்ப்படியாமல் போனபடினாலே தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய பிளவு உண்டாக்கப்பட்டது பூமியில். Hallelujah. Hallelujah. அந்த பிளவை போக்கும்படி, அந்த பிளவை நீக்கி தேவனோடு கூட நம்மை இணைக்கும்படி இயேசு சிலுவிலே நமக்காக பலியானார். Hallelujah. Hallelujah. The chasm, that separation which was made by man and his disobedience to God, Jesus came and removed that separation, and he has reconciled us with God. Amen. Ephesians chapter 2 verse 13 says like this, but we who are far away have been brought near by the blood of the Lord Jesus Christ. Hallelujah. படிங்க பார்க்கலாம். முன்னே தூரமா இருந்த நம்மை இப்போது தேவன் அண்டைக்கு அவருடைய ரத்தமே நம்மை கொண்டு வந்திருக்கிறது. Hallelujah. படிங்க பார்க்கலாம் வசனம் ரொம்ப அருமையான. தூரமா இருக்கிற நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். Hallelujah. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்பொழுது சமீபமானீர்கள். Hallelujah. Hallelujah. If you are a person who do not know Jesus in this place as your Lord and Savior, you must understand, without Jesus Christ you cannot be friend with God.
ஒருவேளை இந்த காலை வேளை இயேசுவை எனக்கு தெரியாதுங்க, இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன்னு சொல்வீர்களானால், இயேசுவை அல்லாமல் பிதாவாகிய தேவனிடத்தில் உங்களால் ஐக்கியம் கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. You need to come, you need to have Jesus as your mediator. You need to have Jesus Christ as a peacemaker. You need to have Jesus as the way, the truth and the life in order to become one with God. Amen. இயேசுவே உங்களுடைய மத்தியஸ்தராக, இயேசுவே உங்களுடைய பிரதான ஆச்சாரியராக, இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கும்போது மாத்திரமே நீங்கள் தேவனோடு இணங்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, சமாதானமே இல்லை. Many people tell no peace, no peace. Unless and until you make peace with God, you will never have peace of God. Amen. தேவனோடு நீங்கள் ஒருமனப்பட்டு சமாதானம் ஆகிற வரைக்கும் தேவனுடைய சமாதானத்தை உங்களால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அதான் இயேசு சொல்கிறார், the peace I give you nobody can take it from you. நான் கொடுக்கிற சமாதானம் உலகத்தில் கொடுக்கிற சமாதானத்தை போல அல்ல, நான் கொடுக்கிற சமாதானத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. Have you made peace with God? நீங்க தேவனோடு சமாதானம் செய்து விட்டீர்களா? ஆமென். ஏனால் பாவம் செய்கிற யாரும் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. All have fallen short, all have sinned and fallen short of the glory of God and have become enemies of God. If you want to be friend with God, you need to come through Jesus Christ alone. பாவம் செய்து நம்ம தேவ மகிமையற்றவர்களாகி தேவனுக்கு சத்துருக்களாக மாறிவிட்டிருக்கிறோம். தேவனோடு இணங்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் மூலம் மாத்திரமே நாம் தேவனிடத்தில் வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில ஆதாம் ஏவாள் ஏற்படுத்தின அந்த பிளவை இயேசு வந்து ஒருங்கிணைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Jesus came to remove the chasm, the separation that separated man from God through his death, burial and resurrection. நம்முடைய மரணத்தினாலும் நம்ம அடக்கத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியில இருந்த அந்த பிளவை இயேசு விலக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Are you with God or you are away from God? இந்த காலை வேளை சகோதரனே, நீங்க தேவனோடு இருக்கிறீங்களா, தேவனை விட்டு தூரமா அந்த பிளவுக்குள்ள இருக்கிறீங்களா? ஆமென். அந்த பிளவை நீக்க வேண்டும் என்றால் இயேசு அண்டை வாருங்கள். If you want to remove, are you near to God or you are far from God? Amen. If you are far from God, my brother, my sister, I plead you in this morning time, come to Jesus to be reconciled with God. Amen. ஒருவேளை இந்த காலை வேளை தேவனை விட்டு நான் ரொம்ப தூரமா இருக்கிறேன்னு சொல்லிருக்கானால் இயேசு அண்டை வாருங்கள், தேவனோடு அவர் உங்களை இணைத்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. So the chasm, அவர் சொல்றாரு, இங்கிருந்து அங்க போகாதபடிக்கு, அங்கிருந்து வராதபடிக்கு பெரிய பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பெரிய பிளவு. அல்லேலூயா. So in order to go to heaven or hell, the decision has to be made while you live on the earth. Amen. பரலோகம் போக வேண்டுமா, நரகம் போக வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதற்காக இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. The life, your life on the earth and the choices that you made on the earth while you are living decide where you end up. இந்த பூமியில நீங்க வாழும் பொழுது செய்கிற தீர்மானங்களே நீங்கள் உங்கள் நித்தியத்தை பரலோகத்திலே கழிக்க போகிறீர்களா, நரலோகத்திலே கழிக்க போகிறீர்களா என்பதை நிர்ணயிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் வசனம், படிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு கடைசியாக சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். சோ மறுபடியும் அவன் என்ன பண்றான், ஆபிரகாம் கிட்ட கேக்குறான், ஆண்டவரே என்னிடத்துக்கு 5 சகோதரர்கள் உண்டு, ரொம்ப அன்பானவர் படுகிறது, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இந்த இடத்துல வராதபடிக்கு லாசருவை நீர் அனுப்பும். Father Abraham, I have 5 brothers. I don't want my 5 brothers whom I love also come to this place. Would you please send the Lazarus that he may go and warn them there is such a place is existing. தகப்பன் ஆபிரகாமை
ஆபிரகாமே தயவு செய்து இந்த லாசருவை அனுப்புங்க, அவங்க போய் சொல்லட்டும் இப்படி ஒரு இடம் இருக்கிறது, இந்த காரியங்கள் நிஜம் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்கு லாசருவை அனுப்புங்க. Father Abraham, please send Lazarus that he may go and tell them, warn them, there is such a place is there after death, that such kind of life is there after death. Abraham told to the rich man, they have Moses and the prophets, let them listen to them. உடனே ஆபிரகாம் அதுக்கு பதில் சொன்னாரு, அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளும் மோசேவும் உண்டு, அவர்களுக்கு அவர் செவி கொடுத்தார். They have Moses, they have prophets, let them listen. Amen. Let them listen. And this man says, listen to this verse 30, very beautiful words. படிங்க. அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். No, Father Abraham, he said, but if someone from the dead goes to them, they will repent. இல்லை தகப்பன் ஆபிரகாமே, ஒருவன் மரித்தோரிலிருந்து எழுந்து போனா அவர்கள் மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம்? அவருடைய சகோதரர்களும் வேதத்தை விசுவாசிக்காத சகோதரர்கள். அல்லேலூயா. Not only he did not believe the word, his family also did not believe the word. His 5 brothers whom he loves also did not believe the word. அவன் மாத்திரமல்ல, அவனுடைய அன்புக்குரிய அந்த 5 சகோதரர்களும் வசனத்தை விசுவாசிக்காதவர்கள். அவன் சொல்றான், இல்ல ஆண்டவர், இல்ல தகப்பனே, ஒரு மரித்தோரிலிருந்து எழுந்து போனா அவர்கள் விசுவாசிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. The Greeks sought for knowledge, the Jews sought for signs, but Jesus came for both knowledge and sign and the wisdom and the power of God, those who believe in him. கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அற்புத அடையாளங்களை தேடுகிறார்கள். இயேசுவோ தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஞானமாக வெளிப்பட்டார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. Hallelujah, hallelujah. Maybe you are sitting in this place in this morning time, until I see a miracle I will not believe in Jesus. You are going to be disappointed. ஒருவேளை அந்த காலை வேளை அற்புத அடையாளத்தை பார்த்தாதான் நான் இயேசுவை விசுவாசிப்பேன்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டிருந்தீங்கன்னா ஏமாந்து போவீங்க. Hallelujah, hallelujah. More than the signs and wonders, the word of God is very important. Amen. அற்புத அடையாளங்களை பார்க்கிலும் கர்த்தருடைய வசனமானது மேன்மையானது. Hallelujah, hallelujah. Is there anything about the name of Jesus? இயேசுவின் நாமத்துக்கு மேலான காரியம் ஏதாவது உண்டா? Amen. சங்கீதம் 138 சொல்கிறது, God has exalted his word above all his name. Amen. சங்கீதம் 138:2 சொல்கிறது, தேவன் தம்முடைய வார்த்தை நம்முடைய எல்லா நாமங்களுக்கும் மேலாக மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். Hallelujah, hallelujah. So if you cannot believe the word, you are not going to believe the miracles, signs and wonders. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் விசுவாசிக்க கூடாமல் போனால், நீங்கள் அற்புத அடையாளங்கள் காண்பித்தாலும் நீங்க விசுவாசிக்க போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய விரலை அவருடைய விலாவில போட்டு, அவருடைய கரத்தில் போட்டு, என்னுடைய கையை அவருடைய விலாவில் போட்டால் வழியா நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னீங்கன்னா, இப்ப சொன்னீங்கன்னா ஏமாந்து. அல்லேலூயா. Blessed are those who do not see and yet believe. ஆமென். கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. So you are blessed. Amen. We are blessed. Amen. Because we did not see Jesus dying on the cross of Calvary, we did not see Jesus rose again from the dead, but we believe the word of God and we are blessed by the Lord. Amen. Amen. இயேசு மரித்ததை, சிலுவையில் அறையப்பட்டதை நாம் பார்க்கல, உயிர்த்தெழுந்ததை பார்க்கல. ஆனால் வேதம் சொல்லுகிற சத்தியத்தை நாம் விசுவாசித்தபடினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. You are lucky or you are blessed. அல்லேலூயா. லக்கின்றது வந்து உலகத்தான் சொல்றது ரொம்ப லக்கிங்க. ஆனா நம்ம எதுவும் இல்லைனாலும் நம்ம பிளஸ். ஆமென். நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லைனாலும் நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ரொம்ப லக்கிங்க. அவர் தொட்டதெல்லாம் கோல்ட் ஆகுது. ஒரு நாள் அவரே அவர் தொட்டுக்கு போறார், அவரே கோல்ட் ஆயிடுவார்.
Amen. We don't seek for lucky, we are already blessed. Amen. நாம் அதிர்ஷ்டத்தையோ ப்ராபபிலிட்டியோ தேடுகிறவர்கள் அல்ல, நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சம்பளமே வரல, பேங்க்ல அக்கவுண்ட்ல காசே இல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க. ஆமென். ஐஸ்வரியத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். There is a difference between blessing and prosperity. The blessing of the Lord bringeth prosperity. கர்த்தருடைய ஆசீர்வாதமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் ஐஸ்வர்யம் கூட வரும். அல்லேலூயா. அதனால ஐஸ்வரியத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க, ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடுங்க. ஆசீர்வதிக்கிறவர் பின்னாடி ஓடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. So don't run after prosperity, run after the one who blesses you. Amen. Because through Abraham we are already blessed. Amen. ஆபிரகாம் சந்ததியா நாம் இருக்கிறபடினால விசுவாசத்துல நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அது இல்லையே இது இல்லை, எது இல்லைனாலும் you are blessed. Amen. I don't have this, I don't have this. Even if you do not have anything, you are still blessed. Amen. Hallelujah. I don't have anything, but if you have a pure heart, you are blessed. Amen. I do not have anything, but if you are meek in this meek, you are blessed. என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, ஆனால் சுத்த இருதயம் உள்ளவன் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான். அல்லேலூயா. பிளெஸிங்க்கு அர்த்தம் இப்போ உலகத்துல வேற மாதிரி இருக்குது. கார் இருந்தா பங்களா இருந்தா தான் blessed. No. If you are meek, you are blessed. If you are pure in the heart, you are blessed. If you are persecuted for righteousness' sake, you are blessed. நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உண்மையா இருக்கீங்க, நேர்மையா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு பாடுகளா, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். You are working righteousness, you are straightforward, you are walking in the truth. You will have a lot of troubles, but you are blessed by the Lord. Amen. அவன் சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க. No father Abraham is said, but if someone from the dead goes to them, they will. படிங்க பார்க்கலாம் எல்லாம் பிரதர். 30வது வசனம் படிங்க. அதற்கு அவன் அப்படி அல்ல, தகப்பனாக ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. The lesson he could not learn on the earth, he learned in hell. பூமியிலே படித்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு மகா பெரிய சத்தியத்தை நரகத்துல போய் அவன் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. By this time he came to a realization. அந்த கான்வர்சேஷனுக்குள்ள அந்த இடத்துக்கு போன உடனே அவனுக்கு ஒரு ரியலைசேஷன், 2 ரியலைசேஷன் வந்துருச்சு. என்ன ரியலைசேஷன் பார்க்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. The first realization that he got it is those who repent, they don't come here. அல்லேலூயா. முதலாவது சத்தியத்தை அவன் என்ன புரிந்து கொண்டானா, பூமியிலே மனம் திரும்புவர்கள் இந்த நரகத்திலே வருவது இல்லை. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? Those who repent on the earth, they don't land in hell. பூமியிலே வாழும் பொழுதே மனம் திரும்புகிறவர்கள், தங்களுடைய மார்க்கத்தை மாற்றிக்கொள்கிறவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இந்த நரகத்திலே வருவதில்லை என்பதை அவன் நன்றாக புரிந்து கொண்டான். நம்பர் 1. இரண்டாவது என்ன சத்தியம் புரிந்து கொண்டான்னா, after death no repentance, no forgiveness, no mercy, no grace. இன்னொரு இரண்டாவது சத்தியம் என்ன புரிந்து கொண்டால் என்றால், மரணத்துக்கு அப்புறம் மனம் திரும்புதல் இல்லை, மன்னிப்பு இல்லை, கிருபை இல்லை, இரக்கம் இல்லை, தேவ தயவு இல்லை. So he decided that his brothers should not come here. But it's too late. But it's too late. My brother, my sister, this morning time, that man came to the realization when he was burning in hell. Hallelujah. He had no more chance. But you and me have chance today. Amen. அவன் மரித்து அவன் நரகத்திலே போய் சேர்ந்து விட்டாயிற்று. அவன் என்னதான் நான் மனம் திரும்புறேன்னு சொன்னாலும் அவனுக்கு இன்னொரு சான்ஸ் இல்ல. நம்ம உயிரோடு இருக்கிறோம், நமக்கு இன்னும் சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. Hallelujah. Today is the day of your salvation. If you repent and turn to Jesus Christ and accept him as your Lord and Savior. Hallelujah.
சகோதரனே சகோதரியே, இதுவே உன்னுடைய ரட்சணிய நாளாக, ரட்சிப்பு நாளாக மாற முடியும். நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தமானவர்களாக மாற முடியும். அல்லேலூயா. Have you repented? நீங்க மனம் திரும்பினீங்களா? Jesus, when he started his ministry, says that the time is fulfilled. Repent and believe in the gospel and you shall be saved. மார்க்கு 1:15 இயேசு இப்படியே சொல்லுகிறார், காலம் சமீபமாயிற்று, நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. Hallelujah. Bible never says believe and be saved. The Bible always says repent, believe and then you will be saved. வேதம் எப்பவுமே நீங்க விசுவாசிங்க ரட்சிக்கப்படுவீங்க என்று சொல்லவில்லை. மனம் திரும்பி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. Hallelujah. There is probability without changing your life you believe and thinking that you'll be saved. No. ஒருவேளை நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம், இயேசு விசுவாசின்னு சொல்லிட்டாங்க, நான் விசுவாசிக்க போறேன், ரட்சிக்கப்படுவேன். இல்ல. Hallelujah. You need to repent. What is repentance? மனம் திரும்புதெல்லாம் என்னது? அது ரொம்ப முக்கியம். ஹalleluya. பாவமான வாழ்க்கையை, எனக்கு ஏற்றபடி வாழ்கிற அந்த பொல்லாத வாழ்க்கை, என் சித்தம் போல வாழ்கிற அந்த அக்கிரமான வாழ்க்கையை விட்டு தேவன் பட்சமாய் திரும்பி, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு திரும்புவது மனம் திரும்புதல். ஹalleluya. ஹalleluya. நீதிமொழிகள் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து மனம் திரும்புதலுக்கு அருமையான ஒரு டெஃபினிஷன். A beautiful definition has been given in the book of Proverbs. Whoever conceals his sin will not prosper, but whoever confesses it and forsakes. அறிக்கை செய்து விட்டு விடுகிறது தான் என்னதுங்க? மனம் திரும்புதல். ஹalleluya. அறிக்கை செய்து திரும்பி நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்றது மனம் திரும்புதல் அல்ல. Confessing and continuing with it's not repentance. Hallelujah. Hallelujah. A beautiful illustration we can see from the life of Zacchaeus. Zacchaeus வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புதல் நம்ம அருமையா பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. குள்ளமான மனுஷன், அவன் இயேசுவை காண முடியலங்க, மரத்து மேல ஏறி நிற்கிறான். இயேசு அந்த மரத்தடியில் வந்து, சக்கேவே இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். Zacchaeus was a short man. Short people are blessed people. Amen. Hello. Short people are blessed people. Amen. He could not see Jesus because of the crowd. He climbed up the tree. Amen. Short people are laughing. Really, you are blessed. Amen. Short people are very smart people. I know my wife. Very smart. தேவன் இயேசு எப்படியாவது பார்க்கணும் என்று சொல்லி அவன் மரத்தின் மேல் ஏறுகிறான். Hallelujah. Hallelujah. Jesus sees the heart. Amen. Jesus sees the heart, not the height. இயேசு எதை பார்க்கறாங்க? இருதயத்தை பார்க்கிறார். இயேசுவை சுற்றிலும் உயரமான மனுஷனுங்க இருந்தாங்க, ஆனா அந்த குள்ளமான மனுஷன் மரத்து மேல ஏறி இயேசுவை தேடுகிற இருதயத்தோடு போன போது இயேசு அந்த மரத்தடியில வந்து நின்று, சக்கேவே இறங்கி வா, உன்னுடைய வீட்டில் நான் இன்னைக்கு. ஆமென். ஆமென். Whoever genuinely, sincerely seeking Jesus, Jesus will come to them. ஆமென். உண்மையா சீரியஸா யார் இயேசுவை தேடுறாங்களோ அவங்களை தேடி இயேசு வரும். ஹalleluya. ஹalleluya. மரத்து மேல கிளம்பெல்லாம் ஏற வேணாம், நீங்க இருக்கிற ரூம்லயே இயேசு வருவார். Amen. No need to climb the tree and the branches. If you are sincerely seeking, He will come searching for you. Amen. Look at the Bible. He went to the Samaritan woman. Nobody went to her. He went to her. There was a man living near the tombs. Nobody went to them. Jesus went to him. Hallelujah. தொலைந்து போன ஆடு இயேசு தேடி போறார். Hallelujah. Hallelujah. If you are a sincere seeker, Jesus will come to you. Amen. வேதத்துல பாருங்க, இயேசு எப்பவே எப்படி பண்றாரு? தொலைந்து போனவர்கள் தான் தேடுகிறார். Hallelujah. அந்த சமாரிய ஸ்திரீ தேடி போறார்.
கல்லறை மத்தியில வாழ்கிற மனிதனை தேடி போகிறார். அந்த தொலைந்து போன ஆடுகளை போல அவர் இருக்கும் பொழுது இயேசு தேடி போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அவரை தேடுவீர்களானால் அவர் உங்களை தேடி போவார். ஆமென். அவன் வீட்டுக்குள்ள போறான். இயேசு அவனோடு கூட வீட்டுக்குள்ள போறார். Jesus did not preach the sermon. Jesus did not read the Bible. Jesus just went into his house. இயேசு அவன் வீட்டுல போய் பிரசங்கம் எல்லாம் பண்ணலங்க, பைபிள் எல்லாம் படிக்கல. இயேசு வீட்டுக்கு போனவனே அவன் இதெல்லாம் சொன்னான், ஆண்டவரே நான் யாருக்கிட்டனா எதையா ஏமாத்தி வாங்கியிருந்தா என்ன பண்றேன், நாலு எத்தனையா திருப்பி என் சொத்தில் பாதி என்ன பண்றேங்க, தரித்திருக்கு கொடுத்து விடுகிறேன். இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு, கூட்டத்தை பார்த்து என்ன சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. Repentance is not by words. Repentance must be demonstrated by our action. மனம் திரும்புதல் என்பது அறிக்கை செய்து விட்டு விடுவது மாத்திரமல்ல. மனம் திரும்புதல் என்பது என் வாழ்க்கையிலே நான் செய்து காட்ட வேண்டிய காரியங்க. அல்லேலூயா. மனம் திரும்பினதன் அடையாளமாக அவன் என்ன பண்ணான், ஆண்டவரே ஏமாத்தி வாங்கிட்டேன், திரும்ப கொடுத்து விடுது. அநியாயமா சம்பாதித்து சேர்த்தேன் ஆண்டவரே, நான் அதை பாதி கொடுத்து விடுகிறேன். He demonstrated his repentance by his actions. Hello? Are you with me? ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் என்ன தெரியுமாங்க, முற்றிலுமாய் மாறின வாழ்க்கை. Amen. What is the sign the person is saved? The sign the person is saved is transformed life. Hallelujah. Hallelujah. வாழ்க்கையில மாற்றம் இல்லை என்று சொல்வோமானால் நாம் ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தம். Amen. Amen. When you look at the Bible, those people who met Jesus, they were never the same. They changed altogether. வசனத்துல பார்க்கிறோம், இயேசுவை சந்தித்த மனிதர்கள் எல்லாம், ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் அவர்கள் அப்படியே இருந்ததில்லை, அவர்கள் மாறி முற்றிலுமாக மாறி போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Have you repented? நீங்கள் மனம் திரும்பி இருக்கீங்களா? ஆமென். மனம் திரும்பலனா இன்னைக்கு நமக்கு சான்ஸ். Amen. The rich man don't have any more chance. His chance is finished. But today also we have chance. Hallelujah. அந்த ஐஸ்வரியவான் நரகத்திலே போய்விட்டபடினால அவன் திரும்ப வர முடியாது, மனம் திரும்ப முடியாது, பாவ மன்னிப்பு கிடையாது, இரக்கம் கிடையாது, தயவு கிடையாது. ஆனா நமக்கு இன்றைக்கு கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். நமக்கு இன்னைக்கு ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Hallelujah. You have a chance today, my brother, my sister, to repent, to receive God's grace, God's mercy, God's compassion, to repent and turn to Him. Hallelujah. 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 You may think that, let me enjoy my life for a while and then I'll come to Jesus. It will be too late. இன்னும் கொஞ்சம் நான் என்ஜாய் பண்ணிட்டேன், வாலிப வயசு இப்பதான் 22 வயசாகுது, இப்பதான் 25 வயசாகுது, இப்பதான் கோயிலுக்கு வந்திருக்கிறேன், கேடி இப்பதான் நான் பாக்குறேன், நான் என்ஜாய் பண்ணட்டுமே, இந்த பாஸ்டர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா ரொம்ப லேட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. கெட்ட குமாரன் கதை எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know the story of the prodigal son? அந்த பன்றி கூட்டத்துக்கு வந்து விட்டான், எல்லாவற்றையும் இழந்துட்டான். ஆமென். ஆனா கடைசியில் என்ன வந்துச்சு, வசனம் என்ன தெளிவா சொல்லுது, புத்தி தெளிந்தது. Amen. He came to his senses. Amen. Amen சொல்லுங்களேன். Amen. இப்ப அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமென், அல்லேலூயா. யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஆயுசு நாட்டு இருக்குதான். நீங்க நம்புறீங்களா இல்லையா? By the time he came to his senses, he lost many things. அவன் அந்த புத்தி தெளிகிற அந்த காலகட்டத்துக்குள் வருவதற்கு முன்பாக அவன்கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் தொலைத்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஜாக்கிரதையா இருங்க. நீங்க மனம் திரும்புற காலத்தை நீங்க தள்ளி போட்டீங்கன்னா அந்த டைம்குள்ள நீங்க தொலைத்து போகிற காரியங்கள் அநேகம். Hallelujah. If you postpone your repentance even after hearing the word of God, you are going to lose many things. Hallelujah. You are going to lose many things, my brother, my sister. Hallelujah. Some people are peculiar character. சில ஜனங்கள் வந்து கடினமானவர்கள். Hallelujah. 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 நம்ம கிட்ட காரியங்கள் பொருள்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம மனம் திரும்ப மாட்டோம்.
அதை எடுத்துக்கொள்ள பாருங்க, அப்போ மனம் திரும்பும். ஆமென். When the prodigal son had the wealth of the father, he did not repent. When God took everything, புத்தி வந்துச்சு. Hallelujah. Hallelujah. So be careful. Be careful. God may take your job. God may take many of the things. God forbid. God may take anything because He wants to save your soul. Amen. God wants you to bring you to repentance. Hallelujah. ஜாக்கிரதையா இருங்க. உங்களை மனம் திரும்புவதற்கு, ரட்சிப்புக்கு நேராக நடத்துவதற்கு கர்த்தர் உங்களிடத்திலிருந்து காரியங்களை எடுத்துக்கொள்ளலாம். Hallelujah. Hallelujah. Because God knows how Abraham will listen, how Samson will listen. Amen. ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை சொன்னா அவர் என்ன பண்ணார்? உடனே கேட்பார். அவர் என்ன பண்ணார்? உடனே கேட்பார். ஆனா சிம்சோனுக்கு எனக்கு எப்ப தெரியும்? கண்ணு போனவருக்கு தான் தெரியும். Hallelujah. Abraham, the language God speaks to Abraham is different. Because God knows that whenever Abraham speaks, he listens, he obeys. But the language God spoke to Samson was different, because Samson always skipped what God was talking to him. Finally, God has to take his eyes away in order to bring him to repentance. I'm not threatening you, I'm showing you from the scripture how God can deal with you, because more than your enjoyment, your soul is important for God. Amen. உங்களை பயன்படுத்துறதுக்காக நான் இதை சொல்லல. ஏன்னா உங்களுடைய உலக வாழ்க்கையின் அனுபவங்களை, ஆனந்தங்களை பார்க்கலாம் தேவன் பார்வையில் உங்களுடைய ஆத்மா விளையாட பெற்றதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Have you repented? பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்க, மனம் திரும்பிட்டீங்களா? Turn to the person next to you and ask them, have you repented? Have you repented? Hallelujah. Hallelujah. அந்த கிறிஸ்தவ படம் பார்த்தீங்களான்னு கேட்குறோம்ல, அது ஒண்ணுத்துக்கு பரவாயில்ல. இதை கேளுங்க, ஆத்மா ஆதாயம். Hallelujah. Hallelujah. Turn to them and ask them, have you repented? மனம் திரும்பிட்டீங்களா? கேளுங்க, பக்கத்துல நம்ம பார்த்து, மனம் திரும்பிட்டீங்களா? Amen. Hallelujah. I remember a true incident when I was a new Christian. ஒரு புது கிறிஸ்துவராக, வாலிபனாக, அந்த 21 வயசுல இருக்கும்போது என்னுடைய போதகர் சொன்ன ஒரு உண்மை சம்பவம் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்கள் சிஎம்சியில் படித்தோம். அப்போ அந்த சிஎம்சியில் இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் மறந்து போயிட்டு. அவர் வந்து பைக்கில் ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டி ரேஸ் பண்ணுறவர். அப்போ அவரும் எங்கள் கூட சேர்ந்து சபைக்கு வந்தார். We had a friend in our group, he's a racer, bike, he always have bike, and he also came to the church. So that day he heard a message, and the pastor told him, son, you need to give your life to the Lord. You're born in a Christian family, you need to give your life to the Lord Jesus. என்னுடைய போதகர் அவனை பார்த்து சொன்னார், தம்பி, நீங்க கிறிஸ்டியன் ஃபேமிலி, நல்ல கிறிஸ்டியன் ஃபேமிலின்னு வந்திருக்கீங்க, வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. That young man said, Pastor, I want to enjoy my life. I'm just 21. I want to enjoy my life. I want to win trophies. Then I will come to Jesus. அந்த வாலிபர் சொன்னா, என் ஃப்ரெண்டு சொன்னா, பாஸ்டர், நான் இப்போதான் 21 வயசாகுது, எங்க அப்பா இப்போதான் பைக் வாங்கி கொடுத்துருக்காரு, நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன், இந்த கேம் எல்லாம் நான் வின் பண்ணிட்டு வரேன். அடுத்த வாரம் செய்தி வந்தது, அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டு from neck down he became paralyzed. He met with an accident the following week, and from neck down he became paralyzed. My pastor went to visit and pray for him. என்னுடைய போதகர் அவர் சென்று ஜெபம் பண்ண போகும்போது அவன் கேட்டான், ஆண்டவரே, பாஸ்டர், நான் இப்போ மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்க விரும்புகிறேன். He told the pastor, Pastor, now I want to repent and accept Jesus. Everything is gone. Hallelujah. Don't postpone your repentance. உங்க மனம் திரும்புதலை தள்ளி போடாதீங்க. This is the day of salvation. This is the day of salvation. Finally, the scripture says, verse 31, he said to him, Abraham said to the rich man, if they do not listen to Moses and the prophets, they will not be convinced even if someone rises from the dead.
படிக்க தமிழ்ல போய் பார்க்கலாம். அதற்கு அவன் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். நம்ப மாட்டான் என்று சொன்னான். No father, he said to him, if they do not listen to Moses and the prophets, they will not be convinced even if someone rises from the dead. Hallelujah. Hallelujah. இந்த வேதத்தை அவங்க விசுவாசிக்கவில்லை என்றால் ஒருவர் மரித்தோரிலிருந்து எழுந்து போய் சொன்னாலும் அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். Hallelujah. Hallelujah. God is good. Amen. கர்த்தர் நல்லவர். Hallelujah. Hallelujah. அவர்களிடத்துல மரித்த லாசரு போல நம்ம இடத்துல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு கொடுக்கப்படாத ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்காக மரித்து மரணத்திலிருந்து உயிரோடு வந்து அவர் சொல்லியிருக்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். 26வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுதுங்க. உயிரோடு இருக்கும் பொழுது என்னை விசுவாசிக்கிறவன் மரிப்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. He who believes while he lives, he will never see death. Amen. Hello. அவனுக்கு கொடுக்காத அந்த ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். ஆமென். அந்த மரித்த லாசரு மறுபடியும் பூமிக்கு வந்து அவன் அண்ணன் தம்பி கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்லல. ஆனா ஆண்டவர் நம்ம மேல் இரக்கமா இருக்கிறபடினால இயேசு உயிர்த்தெழுந்து வந்து, இதோ நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். The privilege was not given to those brothers of that rich man through Lazarus, but great grace and mercy has been given to you and me. The resurrected Lord Jesus Christ has defeated the death and he came back to life, and he showed that he is the way, he is the resurrection and the life. He who believes in him will not. Hallelujah. 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 வசனத்தை கேட்டோம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுடைய சத்தியத்தை கேட்டோம். மனம் திரும்பணும்னா உங்களை மனம் திரும்ப யாராலையும் முடியாது. ஆமென். 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 If you cannot believe the word of God, if you cannot believe the resurrection of the Lord Jesus Christ, nobody can turn your heart. Amen. நம்ம எல்லாம் எழுந்து நிக்கலாம் அந்த காலை வேளையில. ஆமென். வானத்துல பெரிய பிளவு. ஆமென். எங்க போக வேண்டும் என்று சொல்லி டிசைட் பண்றது நம்ம பூமியில வாழ்கிற பொழுதுதான். இது உங்களை பயன்படுத்துறதுக்காக சொல்லல, இருக்கிற சத்தியத்தை சொல்றேன். ஆமென். This is not to intimidate you, but I'm telling you the truth of the word of God. Amen. Amen. Where to go, heaven or hell, earth is the place to decide. Amen. Earth is the place to decide. நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம கேட்ட வசனம் மறுபடியும் நமக்குள் துணிக்கும்படிக்கு நம்மை நாமே ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் ஜெபிப்போம். உங்களுக்கு தெரியும் நீங்க மனம் திரும்பீங்களா இல்லையா. You know whether you are repentant or not. My brother, my sister. My brother, my sister. சகோதரனே சகோதரியே, வாலிப தம்பியே வாலிப தங்கச்சியே, நீங்க மனம் திரும்பி இருக்கிறீங்களா அப்படின்னு வந்து உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. பரலோகத்துக்கு தெரியும், எனக்கு தெரியாது. Hallelujah. Whether you repented or not, only you know, God know. I do not know. Amen. But one thing I can tell you, this is the day of salvation. இதுவே உங்க ரட்சிப்பின் நாள். இந்த நாளை தவற விடாதீங்க. வசனத்தை விசுவாசிக்கலனா, தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கனா, மரித்தோரிலிருந்து ஒருத்தன் எழுந்து போனாலும் அவன் நம்ப மாட்டாங்க என்று சொல்லி அந்த கடினமான இருதயங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Let us not have a stiff heart. கடினமான இருதயம் வேணாம் நமக்கு. வணங்காத கழுத்து நமக்கு வேணாங்க. இந்த நாளை நம்மளை தாழ்த்துவோம். ஏன்னா நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு மனம் திரும்புவோம். நம்ம எல்லாரும் மனம் திரும்பலாம் அந்த காலை வேளையில. Hallelujah. Hallelujah. Let us all turn in this morning time, my brother, my sister, because all have sinned and fallen short of glory of God. We all need to repent, my brother, my sister. Hallelujah. Because அந்த ஐஸ்வர்யவானுக்கு அங்க போன பிறகுதான் அவன் அந்த ரெண்டு சத்தியத்தை புரிந்து கொண்டான். மனம் திரும்புவர்கள் நரகத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. இரண்டாவது சத்தியம் அவன் புரிந்து கொண்டது, ஒன்ஸ் அங்க போயிடுச்சுன்னா மனம் திரும்புதல் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை, கிருபை இல்லை, இரக்கம் இல்லை. Hallelujah. Two things
the rich man learned while he was tormented in hell? Number one, those who repent, they don't end up in hell. Those who repent on the earth, hearing the gospel and believe in it, they don't enter hell. The second truth that he understood is, those who already reached there, they cannot return to earth. There is no repentance, no forgiveness, no mercy of God, no grace of God. All the opportunities has been given to us while we are alive on the earth. சகோதரே சகோதரி, இந்த காலை வேளை உங்களை விட்டு கொடுங்க. எல்லாத்தையும் தொலைத்த பிறகு அவனுக்கு புத்தி வந்தது. After he lost everything, he came to senses. இன்னைக்கு நம்முடைய ஆவியானவர் உங்கள் மனங்களை மாற்றுவார். I cannot change your heart. மனமாற்றத்தை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். மனமாற்றத்தை தருகிறது கர்த்தருடைய வார்த்தை. மனமாற்றத்தை தருகிறது நொறுங்குண்டும் நறுங்குண்டுமான இருதயம். It is the Spirit of God's work that convicting and converting the heart of a person. It is the Word of God that converts the hearts of the people. It is the brokenness and the contrite heart and realizing your sin that can bring that repentance to you. Hallelujah. இது நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல செய்தியை தேவன் உங்களோடு பகிர்ந்திருக்கிறார். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டு விடுவதுதான் மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியும் தேவனுக்கு விரோதமாக பிரியமல்லாத காரியங்கள் என்னன்னு. இந்த நாள்ல அதை அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு தேவன் பட்சமாக நாம் திரும்புவோம். Whoever confesses and forsakes it will receive mercy and also repentance and salvation. My brother, my sister, the word is before you in this morning time. The door to the kingdom of God always open to those who come according to his terms. பரலோக ராஜ்யத்தின் கதவுகள் உங்களுக்கு முன்பாக எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் கோட்பாடுகள் படி வருகிறவனுக்கு எப்பொழுதுமே பிரவேசிக்கிற அந்த தயவு உண்டு. I'm not going to call your name. I'm not going to do anything. All that you need to do now, talk to Jesus. Talk to God. ஆண்டவரே, நான் மனம் திரும்புறேன்ப்பா. என்னுடைய பாவ வழிகளை விட்டு, என்னுடைய அக்கிரம வழிகளை விட்டு, ஆண்டவரே நான் பட்சத்தில் நான் திரும்புகிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இனி ஆண்டவரே என் சித்தம் அல்ல, உன் சித்தம் செய்யும்படிக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். Hallelujah. In this morning time, my brother, my sister, just pray to Jesus. Lord, forgive me for hurting you, for doing things against you, for rebelling against you. Lord, I choose to repent today. I turn to you, Lord. I turn to you, Lord. I turn to you, Lord. Hallelujah. Hallelujah. I turn to you, Lord. Please, would you please, Lord, accept me as your son. Hallelujah. Hallelujah. அநேக இருதயங்களை ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த காலை வேளையில் நீங்க வந்த வண்ணமே திரும்ப தயவு செய்து போயிடாதீங்க. சகோதரனே சகோதரி, உங்க மனம் திரும்புதலை தள்ளி போட்டு விடாதீங்க. Do not postpone your repentance and your surrender to the Lord Jesus Christ. How long you will run? How far you will run? You cannot. எவ்வளவு தூரம் ஓடுவீங்க, எவ்வளவு நேரம் ஓடுவீங்க பிரதர், அவரை விட்டு உங்களால ஓடவே முடியாது. ஆண்டவரே, இந்த காலை வேளையில நான் தாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில மனம் திரும்புதல் உண்டாகட்டும், விசுவாசம் உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். Lord, let there be repentance, let there be faith unto salvation and eternal life, which is through Jesus only. In Jesus' name we pray. On